உள்ளத்தை சரி பண்றதுக்கு செய்யற முயற்சி ஈமானுடைய முயற்சி. ஈமானுடைய முயற்சி என்று சொல்லுது உள்ளத்தை சீராக்குறதுக்கு செய்யற முயற்சி. இந்த முயற்சி டாக்டருக்கு செய்யலாது, இந்த முயற்சி ஜனாதிபதிக்கு செய்யலாது, இந்த முயற்சி அரசர்களுக்கு செய்யலாது, இந்த முயற்சி விஞ்ஞானிகளுக்கு செய்யலாது. இந்த முயற்சி கண்டு அல்லாஹ் ஒரு போர்ஸஸ் உலகத்துக்கு அனுப்பினார். காட்டினாங்க ஈமான சரி செய்யாம நீங்க ஒருவனே பாவங்கள் உலகத்திலிருந்து முழுமையாக துடை தெரிய முடியாது. பாவங்களில் இருந்து மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், வாலிபர்கள் மீட்கப்பட வேண்டும் என்றால், போதை வஸ்துக்கள் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், ஏனைய அனாச்சாரங்கள் பாவங்கள் இருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டு ஈமானுடைய முகாமுக்குள் மஸ்ஜிதுக்குள் வந்து சாலிஹானவர்களாக அவர்கள் ஒளியாக திகழ வேண்டும் என்றால் இந்த முறையான முயற்சி நடக்கிறது. உள்ளத்தில் இருக்கிற ஈமான் குறைந்து நூந்து பைத்து உள்ளம் இருத்தடையாமல் மௌத்து வரைக்கும் உள்ளத்தை பாதுகாக்கிற பாரிய ஒரு பொறுப்பு எங்கள் எல்லாரும் மீது இருக்கு. ஊடகத்துறையில ஈடுபடுறவங்க ரொம்பவே பயப்படணும். செல்லலாசம் சொன்னாங்க, காலையில் எழும்பி விடுவான ஒரு பொய் உலகமே அந்த பொய்யில உறைஞ்சி போய்த்திருவோம். இவன் வாயெல்லாம் கியாமத்தில கம்பி போட்டு இழுத்து கட்டி பிடரி வரைக்கும் இழுத்து கட்டப்படும். இந்த பொய் சொன்னவர்கள் எல்லாம் கியாமத்தில் எவ்வளவு பயப்படுவாங்க. நபிமார்கள் என்னத்துக்கு வரும்? இதர சுருக்கத்தை சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலான ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சஹீஹான ஹதீஸ்ல பதிவாக கூடிய விஷயம் இது. முழு உலகத்தையும் கேட்கிறது சொன்னாங்க. சொன்னது மதீனால, சொன்னது சஹாபாக்களுடைய மஜ்லிஸ்ல. அவங்களோட கவலை இருந்துச்சு, இந்த உண்மையான மருத்துவம், இந்த உண்மையான முயற்சி, இந்த உண்மையான முயற்சியில வர முழு உலகத்துக்கும் போயிட்டு சேரணும், முறையான முயற்சி நடக்கணும். அதனால் இந்த செய்தியை சொல்லிட்டு போனாங்க. சொன்னாங்க, கெட்டவர்களை அவங்களோட முகாமுக்குள்ள இருந்து எடுத்து நல்லவர்களுடைய இடத்தை கொண்டு வரணும். இந்த விஷயத்தை புரிஞ்சு கொண்டு செயல்படுங்க. என்ன சொன்னாங்க? அலா இன்ன ஃபில் ஜஸதி லமுத்கா. சொன்னாங்க, உடம்பில ஒரு சதை துண்டு இருக்குது. உடம்பில் எல்லா இடத்துலயும் சதை தான் இருக்குது, ஒரு துண்டாகிறது. ஒரு சதை துண்டுண்டாங்க, அது விஷயமுள்ள சதை துண்டு. அந்த சதை துண்டுல பலம் ஒன்று இருக்குது, வேலை இருக்குது. உடம்பில் ஒரு சதை துண்டு இருக்குது. அந்த சதத்துண்டில முயற்சி செய்யுங்க. அந்த சதத்துண்ட சரி பண்றதுக்கு முயற்சிங்க. அந்த சதத்துண்டில பாடுபடுங்க. இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லுஹு. அந்த சதை பிண்டம் சீரானால் ஆளே சீராயிடுவார். முகாம் மாத்திரத்துக்கு முறை இதுதான். கெட்டவர்கள் முகாமில் இருந்து நல்லவர்களுடைய முகாமு கிடைத்து கெட்டவனா இருந்தான் நல்லவளாக மாறிட்டான், கெட்ட ஒரு பெண்ணாக இருந்தால் நல்லொரு பெண்ணாக மாறிட்டால் என்று நீங்க சொல்லணுமா? பார்க்கிறதுக்கு ஆசையா? இந்த சதத்துண்டில முயற்சி செய்யுங்க. அது சீராகினால் மக்கள் சரியாயிடுவாங்க. மேலும் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த விஷயத்துல முயற்சி செய்யாமட்டீங்கன்னா நீங்க போஸ்டர் அடிச்சும் வேலை இல்ல, பயான் நடத்தியும் வேலை இல்ல, பணம் செலவழிச்சும் வேலை இல்ல, ரிசர்ச் செஞ்சும் வேலை இல்ல. உங்களோட வேலை எல்லாம் ஃபெயிலா பைக்கிறோம். வைதா ஃபஸதத், அந்த சதத்துண்டு கெட்டு போனா ஆளே கெட்டு போய்த்திருவான். சரி பண்ணினா போகும். வைதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு. பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த சதத்துண்டு எது தெரியுமா? அலா வஹியல் கல்ப். அதுதான் உள்ளம். அந்த சதை துண்டுதான் உள்ளம். உள்ளத்தில முயற்சி செய்வோம். என்ன முயற்சி செய்யணும்? அவன் ஏற்கட்டு போனான், உள்ளம் இருட்டாக இருக்கிறதுனால, உள்ளத்துல பாவங்கள் இருட்டு இருக்குது, நல்லது நல்லதாக தெரியுதில்லை, புத்திமதிகள் ஏறுதில்லை, சொல்லுகிற புத்திமதிகளை கேட்கிறாங்க, உள்ளம் கருப்பு. இதனால் அவன் கையும் காலும் கண்ணும் முழு உடலும் உடல் சொல்றத உள்ளம் சொல்றத கேட்குது. நீங்க முயற்சி செய்து அவருடைய உள்ளத்தை சரிப்படுத்த.
முழு உலகத்தில் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது எந்த ஊரா இருந்தாலும் சரி, கொழும்புல இருக்கேனும், நியூயார்க்ல இருக்கேனும், பாரிஸ்ல இருக்கேனும், லண்டன்ல இருக்கேனும், எங்க உள்ளவன் கெட்டு போனாலும், யாருடைய குடும்பத்தில் உள்ளவர் கெட்டு போனாலும், படிச்சவர் கெட்டு போனாலும், படியாதவர் கெட்டு போனாலும், முதலாவது முயற்சி செய்ய உள்ளத்தை வெளிச்சமாக. பாருங்க, மஸ்ஜிதை நீங்க எடுத்தீங்கன்னா மஸ்ஜிதுல நிறைய ஃபேன்கள் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறது, பல்புகள் போட்டிருக்கிறான், சில பள்ளிகளில் ஏசி போட்டிருப்பான், மைக் இயங்கிக் கொண்டிருக்குது, ஒளிபெருக்கி. இந்த எல்லாத்தையும் இயக்கிறதுக்கு ஒரு சுவிட்ச் இருக்குது, மெயின் சுவிட்ச். அதை போட்டா எல்லா சுவிட்சும் வேலை செய்யும். அதை ஆஃப் பண்ணி நீங்க மற்ற எல்லாத்தை போட்டாலும் வேலை செய்யாது. இந்த மாதிரி ஆழ்ந்த உடல்ல 10 உறுப்பு இருக்கேனும், ஒவ்வொருத்தர் உடம்பில பலவிதமான உறுப்புகள் இருக்கிறது கேளும். அந்த உறுப்பை எல்லாம் அல்லாஹ் கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறான் உள்ளத்துக்கு கீழே. உள்ளம் எதை சொல்லுதோ அதைத்தான் உறுப்புகள் செய்யும். உள்ளம் எதை தடுக்குதோ உறுப்புகள் அதை செய்யாம விட்டுரும். அதனால சொன்னாங்க, மற்ற உறுப்புகள்ல முயற்சி செய்யறத பின்னால செய்யுங்க, முதலாவது முயற்சி செய்யுங்க உள்ளத்தை சீராக்க. உள்ளத்தை சரி பண்ணினீங்களா அவரே பாவங்களை விட்டுருவார். அலா வஹியல் கல்பு, கல்பு உள்ளம் இருக்குதே, சின்ன சதத்துண்டா இருந்தாலும் பயங்கரமான இடம் அது, டேஞ்சரான இடம் அது. உள்ளத்தை அல்லாஹ் படைச்சிருக்கிறான் ஒரு வேலைக்காக. உள்ளத்துக்கு ஒரு அமல் இருக்குது, உள்ளத்துக்கு ஒரு வேலை இருக்குது. வேலையை மாற்றி கொடுத்தோம்னா அவங்களுக்கு உலகத்துல பிரச்சனை. உலகத்திலே பிரச்சனை வருது. சில பேரு கவலையிலேயே காலம் போகுது, கவலையே காலம் போகுது. என்ன கவலைன்னா இல்ல கவலை. அல்லாஹ் உள்ளத்தை படைச்சுக்கிறான் அவனை பற்றி சிந்திக்கிறதுக்கு மட்டும். நல்லா விளங்கிக்கோங்க, அல்லாஹ் எங்களோட உள்ளங்களை படைச்சிருக்கிறான் அவனை பற்றி சிந்திக்கிறதுக்கு மட்டும். இந்த உள்ளத்துல நீங்க இன்னொன்றுடைய சிந்தனையை போட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற நிம்மதி போய்த்திரும். எந்த பொருளால எந்த வேலை செய்யவும் அதுதானே செய்யும். செய்யக்கூடாத வேலையை செஞ்சா பொருளுக்கும் பிரச்சனை, அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை. நகை வாங்குறதுக்கு எங்க போறோம்? நகை கடைக்கு போறோம், ஜுவல்லரிக்கு போறோம், நகை கடைக்கு. பெண்கள் போயிட்டு காப்பு வாங்குவாங்க, காதுப்பு வாங்குவாங்க, மாலை வாங்குவாங்க, நெக்லஸ் வாங்குவாங்க. இதெல்லாம் வாங்கினா அவங்க ஒரு பாக்ஸ்ல போட்டு கொடுப்பாங்க. அழகான ஒரு பாக்ஸ் இருக்குது நகையை வைக்கிறதுக்கு. அந்த பாக்ஸ்ல நகையை வச்சா பாக்ஸும் அழகாய்க்கும், அதுக்கும் ஒரு மரியாதை, நகைக்கும் ஒரு மரியாதை. ஒருத்தர் அந்த பாக்ஸை கொண்டு வந்து அதுல உள்ள நகையை எடுத்துட்டு அதுல நல்லொரு மீன் துண்டை வைக்கிறாங்க. 2000 ரூபாய் பெறுமதியான மீன் துண்டு, நல்லொரு மீன் துண்டை வச்சு மூடுறாரு. நல்ல வேலையா செஞ்சுக்கிறாரு. கொஞ்ச நேரம் போற நேரம் மீனும் அவிஞ்சி பாக்ஸும் நாட்டம் எடுத்து அந்த ஏரியாவில் நிற்கிறவங்களும் மூக்க பொத்திப்பா. ஏன் என்ன பிரச்சனை வந்துச்சு? எதை எங்க வைக்க கூடாதோ அதை எங்க வச்சுட்டாரு. நகை வைக்கிற பொட்டியில மீன வச்சுட்டாரு. மீன் தேவையானது தான், ஆனா அது நகைப்பட்டியில போடுறது இல்ல. அதை நீ வைக்கணும் சட்டியில, ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கணும். நீ கொண்டு வைத்து நகை பாக்ஸ்ல போட்டிருக்கிறாய். இந்த மாதிரி உள்ளத்தில வைக்கிறதுக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறார். உள்ளத்தில இருக்கணும் அல்லாஹ்வுடைய சிந்தனை மட்டும். யாருடைய உள்ளத்தில அல்லாஹ்வுடைய சிந்தனை மட்டும் இருக்கிறதோ அவங்க உலகத்துல நிம்மதியா வாழ்றாங்க. பிரச்சனையே இல்லை அவங்களுக்கு. குர்ஆனில் ஆணித்தரமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது,
அல்லாஹ்வை உள்ளத்துல வைக்கிறதுக்கு பேரு ஈமான். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வுடைய சிந்தனையை கொண்டு உள்ளங்கள் அமைதி பெறும் என்றான். அல்லாஹ்வுடைய zikra கொண்டு அல்லாஹ்வுடைய சிந்தனையை கொண்டுதான் நிலை குலைந்து பேசிருக்கிற, கவலையில இருக்கிற, குழப்பத்தில் இருக்கிற, நிம்மதி இழந்திருக்கிற உள்ளங்கள் நிம்மதி பெறும் என்று அல்லாஹ் சொல்றான். உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய சிந்தனையை கொண்டு யார் இந்த பாடத்தை படிக்கலையோ, கல்வுக்குள்ள அல்லாஹ்வுடைய சிந்தனை அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை கொண்டு வரத்தான் எனக்கு உள்ளம் தரப்பட்டிருக்குது. எந்த விஷயத்தை புரியாம யார் உலகத்துல வாழ்ந்து கொண்டு போறாங்களோ இவங்க என்ன தெரியுமா செய்யறாங்க? நேரே பார்த்து பயணம் செய்யாம வலதையும் மடதையும் பார்க்கிறாங்க. வலது மடது மற்றவனை பார்க்கிற. எங்களை திரும்பி பார்த்தா அவன் வீடு பெருசாகிறது. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா சைக்கிள்ல ஓடினவன் இந்த கூலர் வாகனத்தில் போறான். வாகனத்தில் போறானே. அங்கிட்டு பார்க்கிறார் ஒரு கடை 2 கடை ஆகுது. இங்கிட்டு பார்க்கிறார் 4 பவுன் நகையோட இருந்த பெண் 40 பவுனோட போறா. அங்கிட்டு பார்க்கிறார் சாதாரண வீடாக இருந்தது 3 மாடிக்கு கட்டிருக்கிறான். அதையும் இதையும் பார்த்து பார்த்து இப்ப கல்வுக்குள் என்ன வருகிறது? நிம்மதி வருவதற்கு பதிலாக சஞ்சலம் உண்டாகும். இதுதான் ஹம்மும் ஹஸ்னும் என்று சொல்றாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன். ரெண்டுக்குமே கருத்து கவலையில் இருந்து பாதுகாப்பு தேடுறேன். ஹம்மன்னா என்ன? கடந்த காலத்தில் நடந்தவைகளை நினைச்சு கவலைவாரது. ஹஸன் என்ற அர்த்தம் எதிர்காலத்துல கிடைக்குமோன்னு நினைச்சு கவலைவாரது. இப்ப கவலை எனக்கு இது இல்லையே, எனக்கு இவன மாதிரி வீடு இல்லையே, எனக்கு இவன மாதிரி பணம் இல்லையே, எனக்கு இவன மாதிரி காது இல்லையே, எனக்கு இவன மாதிரி வாகனம் இல்லையே, இவங்களை போல எங்களுக்கு நகை இல்லையே, இவங்களை மாதிரி எங்களுக்கு உடுப்பு இல்லையே, இவங்களை போல பயணம் போகலாம் இருக்குது, இவங்களை போல ஆடம்பரமாக வாழலாம் இருக்குது. எந்த நேரமும் கவலை. ராவைக்கு தூங்குறதும் கவலையோட காலையில முழிப்பு வந்து வாரதும் கவலை. எத்தனை பேர் இப்படி இருக்கிறீங்கன்னு பாருங்க. அடுத்தவனை பார்க்கிறவங்களுக்கு வார நிலைமை இதுதான். கவலையோட வாழ்ந்து போட்டாகுங்க. மற்றவருடைய துனியாவை யாரு பார்க்கிறீங்களோ, மற்றவருடைய உலக வருமானங்களை யாரு பார்க்கிறீங்களோ, கவலையோட வாழுவீங்க, கவலையோட மூத்தாகுவீங்க. அல்லாஹ் பாதுகாக்க. சரி, நீங்க இல்லைன்னு நினைச்சதை அல்லாஹ் தந்துட்டாங்க. இல்லைன்னு ஏங்கி கொண்டிருந்தீங்க, அல்லாஹ் இப்ப உங்களுக்கு கை நிறைய கொடுத்துட்டாங்க. கோடி கோடி கையில இருக்குது, நகை இருக்குது, வாகனம் இருக்குது, காசு இருக்குது, வயல்கள் இருக்குது, சுகாதாரம் எல்லாம் இருக்குது. இப்ப நிம்மதி வந்துச்சா? இல்ல. இப்ப என்ன தெரியுமா வரும்? பயம் வரும். என்ன பயம்? யாருதான் பறிச்சுட்டு போய்த்திருவானோ தெரியாது. இல்லாத போது கவலை வந்துச்சு, கிடைச்ச பிறகு எவன் தான் என்ன பயமுறுத்தி கொண்டு போவானோ என்ற பயம் வரும். அச்சம். இரவையில தூங்க பயம், வீட்டை தனியாக வச்சுட்டு போ பயம், வாகனத்தை பாதையில நிறுத்த பயம், அடுத்தவர்கள் எங்களை பார்க்கிறது பயம், அடுத்தவர் வீட்டை தட்டுறது பயம், அறிமுகம் இல்லாத இலக்கங்கள்ல போன் வாரது பயம், எவன் கேட்க போறானோ, எவன் பயமுறுத்த போறானோ, எவன் அபகரிக்க போறானோ, எவன் என்னிடமிருந்து கொள்ளையடிக்க போறானோ, எவன் இந்த உயிருக்கு அச்சுறுத்தல் விட போறானோ, பயந்து கொண்டே மூத்துவர். இந்த ரெண்டும் யாருக்கு ஏற்படுது? உள்ளத்தில் அல்லாஹ்வுட சிந்தனையை கொண்டு வரதுக்கு பதிலாக மற்றவைகள சிந்தனையை கொண்டு வந்தா இந்த ரெண்டில் ஒன்று உண்டாகும். கவலையோடு இருப்பீங்க கிடைக்காதவங்க, பயத்தோடு இருப்பீங்க கிடைச்சவங்க. அல்லாஹ் சொல்றான், கவலையை பயத்தை இல்லாமக்கணுமா? இந்த சிந்தனைக்கு வாங்க, நிம்மதியா மௌத்தாக்குவீங்க. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வுடைய சிந்தனையை கொண்டு உள்ளங்கள் அமைதி பெறும். குர்ஆன் இதை விட பெரிய மருத்துவம் இல்லை.
இதை விட பெரிய லொஜிக் இல்ல, இதை விட பெரிய அறிவுலகத்தில் இல்ல. ஹக்கான ரப்பு சொல்றான், நிம்மதிக்கு வழி அவன் சிந்தனை தானா. ஆகவேதான் உள்ளத்தை சரி பண்றது ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை. எனவேதான் பேரு வச்சுக்கிறாங்க, உள்ளத்தை சரி பண்றதுக்கு செய்த முயற்சி ஈமானுடைய முயற்சி. ஈமானுடைய முயற்சி என்று சொல்லுது உள்ளத்தை சீராக்குறதுக்கு செய்த முயற்சி. இந்த முயற்சி எல்லாருக்கும் செய்யலாம். இந்த முயற்சி டாக்டருக்கு செய்யலாது, இந்த முயற்சி ஜனாதிபதிக்கு செய்யலாது, இந்த முயற்சி அரசர்களுக்கு செய்யலாது, இந்த முயற்சி விஞ்ஞானிகளுக்கு செய்யலாது. இந்த முயற்சி கண்டு அல்லாஹ் ஒரு போர்சஸ உலகத்துக்கு அனுப்பினான். அவங்களோட பேரு தான் ரசூல்மார்களும் நபிமார்கள். ரசூல்மார்கள் நபிமார்களுடைய மைதானம் மனிதர்களுடைய உள்ளங்கள். உள்ளத்தை சரி பண்றது எப்படி? மெயின் சுவிட்ச் அதுதான். மனிதனை இயக்கிறது உள்ளம். நாவால நீண்ட துவா ஓதலாம், நாவால ஒரு முழு குர்ஆனையும் ஒரு நிலையில ஓதிடலாம். ரசூலுல்லாஹ் பயந்தாங்க என்ன தெரியுமா? கல்வத்தான் பயந்தாங்க. எந்த நிமிஷத்துல எந்த பக்கம் பிறந்துடுமோ தெரியாது. உள்ளத்துக்கு அரபால பேரு வச்சுக்கிறாங்க கல்வன். கல்வன் என்ன? கலப, திரள்றது. போல் மாதிரி, பந்து போல, பந்து உருண்டது போல உள்ள முருண்டு வந்திருக்கும். இப்ப மனசுல ஒரு எண்ணம் இருக்கும், இன்னும் 10 நிமிஷத்தை இன்னொரு பக்கம் பிறந்திக்கும். இப்ப சோர்ந்து கொண்டிருந்தவரு 10 நிமிஷத்தில் உற்சாகமாயிப்பார். 10 நிமிஷத்துக்கு முன்னால் உற்சாகமா இருந்தவரு சோர்ந்து பேசிப்பாரு. உள்ளத்தில் வந்து மாற்றம். அதனாலதான் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லாங்க, நான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டேன். எனக்கு ஆக பெரிய பயமாக இருக்குது என்ற உள்ளத்தை கட்டுப்படுத்துறது தான். உள்ளம் எனக்கு கட்டுப்படுதே இல்லை. எந்த நேரம் எந்த பக்கம் பெறலதோ தெரியா. அந்த பயத்தில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டாங்க, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் ஸப்பித் கல்பி அலா தீனிக். புகாரி ஹதீஸ். உள்ளங்களை பெறட்டுபவனே, எனது உள்ளத்தை உனது தீனின் பக்கம் பெறட்டிடுவாயாக. யா முஸர்ரிஃபல் குலூப் ஸர்ரிஃப் கல்பி அலா தாஅத்திக். உள்ளங்களை திருப்புவனே, எனது உள்ளத்தை உனது வழிபாட்டின் பக்கம் திருப்புவாயாக. ரசூலுல்லாஹ் துஆ கேட்கிறாங்க. உள்ளம் அவ்வளவு டேஞ்சரான இடம், ஆபத்தான இடம் அது. இதனால முயற்சி செய்யறவங்க எல்லாரும் யாரெல்லாம் பிழையான முகாம்கள்ல நிக்கிறாங்களோ, பிழையான இடங்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ, பிழையானவர்களாக கண்களுக்கு தெரிகிறாங்களோ, இவங்களுடைய உள்ளங்களை சரி செய்யறதுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய முறையில முயற்சி செஞ்சாங்கன்னா அல்லாஹ்வுடைய கிருபை பார்த்து கொண்டிருக்க நல்லவர்களாக மாறுவாங்க. ஈமான் குறைஞ்சதுனால பாவிகளோட சேர்ந்து கொண்டிருக்கிறாங்க. உள்ளத்துல முயற்சி செஞ்சு ஈமான் வெளிச்சத்தை கொடுத்தீங்கன்னா நல்லவர்களாக தென்பட ஆரம்பிப்பாங்க. சஹாபாக்கள் அப்படித்தானே இருந்தாங்க. ஈமான்ன்றது லேசான ஒன்றல்ல. ஈமானில எத்தனையோ படிப்பனங்கள் இருக்குது. ஈமான் சீராக இல்லை என்றா அமல்கள் பெருமதி இல்லாம போய்க்கிறோம். தொழுகை பழக்கத்துக்காக தொழுவாரு பழக்கி விடப்பட்டதுக்காக. சின்னத்துல இருந்து வாப்பா பழக்கினாங்க, அதுக்காக தொழுவாரு. அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த தொழ மாட்டாரு. நோம்பு பிடிப்பாரு, மக்கள் குறை சொல்லுவாங்களேன்னு பயந்து. ஹஜ் செய்வாரு, ஊரு குறை சொல்லுவேன்னு பயந்து. ஜகாத்து கொடுப்பாரு, கஞ்சன்னு சொல்லிடுவாங்கன்னு பயந்து. அடுத்தவனுக்காக செய்வார், அடுத்தவனுக்காக விடுவார், அல்லாஹ்வுக்காக ஒன்றுமே வராது. ஈமான் சீர் செய்யப்படலை என்றா இந்த அபாயம், இந்த பயங்கரம் இருக்கும்.
ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்ட்ட ஒருத்தர் பேர் கேள்வி கேட்டார். ஹசனுல் பஸரி யாருண்டா? சஹாபாக்களிடத்தில் தீன படிச்சவர், மூத்த தாபிஈன்கள் உள்ளவர். அவருடைய உஸ்தாதுமார்கள் சஹாபாக்கள். சஹாபாக்கள் மிம்பர்ல குத்பா ஓதின கேட்டவரே, சஹாபாக்கள் தொழுவிக்கும் போது பின்னால இருந்து தொழுதவரே, சஹாபாக்களிடத்துல குர்ஆன படிச்சவரே. அந்த மாதிரி சூழல் ஒன்று கிடைக்குமா? இவர்கிட்ட போய் தொத்தர் கேட்கிறார், அமுமினுன் அன்த ஹசனுல் பஸரி, நீங்க மூமின் தானான்னு கேட்டாங்க. நீங்க ஈமான்தாரியா? நம்மள்ட்ட கேட்டீங்கன்னா அப்படி செய்வோம். நீங்க மூமினான்னு கேட்டா செருப்ப கலட்டுவோம். நான் என்னடா கோயிலுக்கா போறேன் அப்படின்னு கேட்போம். நாங்க ஈமான அப்படி விளங்கிருக்கிறோம். ஈமான பற்றி சரியா விளங்காததால கோபம் வருகிறது. இமாம் ஹசனுல் பஸரிக்கு ஈமான் என்னன்னு தெரியும், அதனால கோபம் வர இல்ல. கேட்டார், அமுமினுன் அன்த், நீங்க மூமினான்னு கேட்டா ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதில் சொன்னாங்க, நீங்க எந்த ஈமான பத்தி கேட்கிறீங்கன்னு எனக்கு புரியல. ஈமான்ல ஒன்றிருக்கிறது அடிமட்டத்தில் உள்ள சாதாரண ஈமான். அது என்ன? 6 விஷயங்களை நம்புறது. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி, 6 விஷயங்கள் நம்புறது. சொன்னாரு, இந்த நம்பிக்கைண்டா ஓரளவுக்கு எனக்கு தெரியுது, அதுல நம்பிக்கை இருக்குது. இன்னொரு ஈமான் இருக்குது, காமிலான ஈமான், நிரப்பமான ஈமான், அல்லாஹ்வோட உதவியை இறக்கிற ஈமான், துஆக்களை கபூல் செய்ய வைக்கிற ஈமான், கையை தூக்கினவுடனே உதவி இறங்குற ஈமான். அதைத்தான் சூரத்துல் அன்ஃபாலில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜலத் குலூபுஹும். உண்மையான மூமின்கள் யார்? அல்லாஹ் என்று சொன்னா உள்ளங்கள் நடுங்கும். நடுங்குதாங்க. நாங்க எங்களை பார்ப்போம். அல்லாஹ்னு சொன்னா எங்க உள்ளத்தில் என்னாவது மாற்றம் வருதா? ஒண்ணுமே வருதில்லை, ஊசே ஆடுதில்லை. அப்ப இன்னமும் பகத் மட்டம கீழ் மட்டத்தில் இருக்கிறோம். நாங்க எங்க ஈமான் என்ன எலும்பில்லை. அல்லாஹ்ண்டா உள்ளம் நடுங்கும். وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ زَادَتْهُمْ إِيمَانًا. அல்லாஹ்வுடைய ஆயாத்துகள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால், குர்ஆன்ல இப்படி வந்திருக்கிறது, ஓதி காண்பிக்கப்பட்டால் அந்த ஆயத்துகள் அவங்களோட நம்பிக்கை இன்னும் அதிகரிக்க செய்யும். குர்ஆனை கேட்கும் போது ஈமான் அதிகரிக்கும். ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈமான் அதிகரிச்சதா இல்லையா? ஆலி இம்ரானில, சூரா ஆலி இம்ரானில ஒரு ஆயத் இறங்குது. ஆயத்து காதில விழுந்த உடனே மஸ்ஜிது கூடி வந்தாரு. யா ரசூலல்லாஹ், என்னிடத்தில் இருக்கிற ஆக சிறந்த சொத்து, ஆக சிறந்த சொத்து இந்த பிஹ்ருஹா அல்லது பைரஹா என்று சொல்ற தோட்டம், இது அல்லாஹ்வுடைய பாதையில நான் கொடுத்துட்டேன் என்றார். ஏப்பா, சும்மா இருந்தவர் ஓடி வந்து அந்த தோட்டத்தை தாரீங்க. அதில் ஒரு கிணறு இருந்துச்சு, நல்ல மதுரமான நீர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாகம் வந்தா அந்த தோட்டத்தில் போயிட்டு தண்ணி குடிப்பாங்க. அந்த தோட்டத்தை தர்மம் செய்ய வந்திருக்கிறாங்க. ஏன் திடீரென்று வந்து கொடுக்கிறீங்க? யா ரசூலல்லாஹ், ஒரு ஆயத் உங்களுக்கு இறங்கியிருக்குது, அந்த ஆயத் என்ன தர்மம் கொடுக்க வச்சுட்டீங்க. என்ன ஆயத்? லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். உங்களுக்கு விருப்பமான பொருளை அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க செலவழிக்கிற வரைக்கும் நன்மையை பெற்றுக்கொள்ள மாட்டீங்க. நாங்க விருப்பம் குறைஞ்சதை செலவழிக்கிறோம். எனக்காக விருப்பமான இந்த தோட்டம், நன்மை தேவை, அதனால தர்மம் செய்ய வந்தேன். ஆயத்தினருடைய ஈமான் அதிகரிச்சிருக்கிறா இல்லையா? ஹஜ்ரத் அபூ தல்ஹாட ஈமான லன் தனாலு என்ற ஆயத் அதிகரிச்சிருக்கிறா இல்லையா?
ஈமான் அவரை மஸ்ஜிதுக்கு கொண்டு வந்தது, அவருடைய தோட்டத்தை தர்மம் செய்ய வந்தது. இந்த ஈமான் எங்களுக்கு இல்லை. وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ زَادَتْهُمْ إِيمَانًا. அல்லாஹ் சொல்றான் மூன்றாவது அடையாளம் وَعَلَى رَبِّهِمْ يَتَوَكَّلُونَ. ஆக சிறந்த ஈமான்தாரிகள் அவங்களுக்கு வரக்கூடிய நிலைமைகளை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் என்று ரப்பிடத்தில் பொறுப்பு சாட்டுவாங்க. எங்களுக்கு அப்படி இருக்கிறா? நாங்க எல்லா வேலையும் பார்த்துட்டு ஏழாவது போற நேரம் தான் அல்லாத குடும்பம் என்ற 99 வரைக்கும் ஓடி பார்க்கிற ஒரு நேரத்துக்கு நான் செஞ்சேன்னு செய்ய சொல்ல அப்பதானே சொல்லலும் நான் தான் அப்பா செஞ்சேன், என்ன கட்சித்தனம் தான், என்ன அறிவுதான், என்ன கல்விதான் என்று சொல்லவே ஏழாம போச்சு. இப்பதான் சொல்ற அல்லாஹ் செஞ்சு தருவது. அல்லாஹ் சொல்ல அப்படி அல்ல, ரப்பின் மீது பொறுப்பு சாட்டுவாங்க, ரப்ப உள்ளத்தால நம்புவாங்க. வாலா ரப்பிஹிம் யதவக்கலூன். நாலாவது அடையாளம் சொன்னான் அல்லதீன யுகீமூன ஸ்ஸலாத வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். தொழுகையை முறையாக நேரத்துக்கு நிலைநாட்டுவாங்க. அவ்வளவு வக்தில தொழுவாங்க, ஆதாபுகளை பேணுவாங்க, சுன்னத்துகளை பேணுவாங்க, பரலுகள் சருத்துகளை பேணுவாங்க, தொழுகை முறியாம பாதுகாத்துக் கொள்வாங்க, கவனமா தொழுவாங்க. ரப்பு கொடுத்த செல்வத்தால அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிப்பாங்க. இந்த 5 அடையாளத்தையும் சொல்லிட்டு சொல்றான் உண்மையான மூமின்கள் இவங்க தான். உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா. இவர்கள் தான் ஹக்கான மூமின்கள். ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இந்த ஆயத்தில சொன்ன ஈமான் எனக்கிட்டையும் இன்னமும் வரலடா. சஹாபாக்களோட இருந்த ஹஸனுல் பஸரிக்கு வருகிறேன்டா நானும் நீங்களும் எவ்வளவு யோசிக்கணும். எங்களுடைய ஈமான் எவ்வளவு குறைபாடிக்கு. நாங்கள் எல்லாரும் உள்ளத்தில முறையாக முயற்சி செய்யல என்றது எங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. ஏன் தெரியுது? நல்லவைகள் எங்களுக்கு ஆர்வம் குறைவு. பாவங்கள் செய்யும் போது எந்த விதமான கவலையும் வருதில்லை. பாவங்களை செஞ்சு போட்டு பாவமே இல்லாத போல இருக்கிறோம். ஆயிரக்கணக்கான பாவங்களை செய்கிறோம், நல்ல மனிதன் எண்ணத்தில் இருக்கிறோம். கொஞ்சமாவது கண்ணீர் வடிக்கவில்லை கண், கொஞ்சமாவது கையேந்தி யாயா பாவம் செஞ்சிட்டேன் என்ன மன்னிச்சிரு என்று நாவல் சொல்லுதில்லை. மன்னிப்பு கேட்கிறதுக்கு கை போகவில்லை, மன்னிப்பு கேட்கிறதுக்கு உதவிகள் செய்தில்லை. மன்னிப்பு கேட்கும் போது கண்கள் கண்ணீர் வடிக்கவில்லை. விளங்கிக்கோங்க, இதே ஈமான் குறைபாடு. எங்களை ஈமான் குறைந்த மட்டத்தில் இருக்கிறது கிடையாது. கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் காட்டிக் கொடுத்த முறையில உலகத்திலே ஒதுக்கிவிடப்பட்டிருந்த ஒரு சமூகத்துக்குள்ள வந்து இறங்கி அந்த சமூகத்துக்கு வச்சிருந்த பேரு ஜாஹிலியத்துகள், அறியாமையில் வாழுபவர்கள் என்று உலகம் சொல்லி அவர்கள் ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அல்லாஹ் அவங்களுக்குள்ளால் இறக்கினான் ரசூலுல்லாஹ். நீங்க ஜாஹிலியத்தில் தள்ளி இருக்கிறீங்களா? உலகத்திலே நம்பர் 1 சமூகமாக உருவாக்கி காட்டுறாங்க. ஏன்? மனிதனை உருவாக்குற கலை எங்களுக்கு தான் தெரியும். அந்த கலைக்கு பேர் ஈமான். அதிகமான பேருக்கு எழுத தெரியாது, சஹாபாக்கள்ல அதிகமான பேருக்கு வாசிக்க தெரியாது, உம்மிகள். அவங்களுக்கு பேர் உம்மிகள். உம்மி என்றா எழுத தெரியா, வாசிக்க தெரியாது. இவர்களுக்குள்ளதான் ஜனாபே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
பெரிய பெரிய பாடங்களும் நடத்தல, பெரிய பாடங்களும் நடத்தல, எல்லாரையும் பிடிச்சு யூனிவர்சிட்டிக்கு அனுப்பல, எல்லாரையும் பிடிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பல, எல்லாரையும் பிடிச்சு பஜார்ல தொழில்களை ஏற்பாடு செஞ்சு கொடுக்கல. அது மனிதன் அவரவருடைய ரிசுக்குரியத அவரவருக்கு அது ஏற்பாடாகும், அவங்க செஞ்சு கொள்வாங்க. முயற்சி செய்ய வேண்டிய இடத்துல முயற்சி செஞ்சாங்க. கல்வ பரிசுத்தப்படுத்தணும். முதலாவது இருண்டு பேசிருக்கிற இந்த உள்ளத்தில அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை கொண்டு வரணும். அல்லாஹ் என்னுடைய ரப்பு என்ற அன்பை உண்டாக்கணும். இதுக்குரிய முயற்சியை செஞ்சாங்க. எவ்வளவு காலம் செஞ்சாங்க? 13 வருஷம் முயற்சி செஞ்சாங்க. இஸ்லாத்துக்கு வார சஹாபாக்கள் தொழுகை இல்லாம, நோன்பு இல்லாம, ஜகாத் இல்லாம, ஹஜ் இல்லாம, பெரிய பெரிய ஜிக்ருகள் இல்லாம, தஹஜ்ஜுத் தொழுகை இல்லாம, குர்ஆனுடைய திலாவத்துகள் பெரிய அளவில் இல்லாம 13 வருஷம் சஹாபாக்கள் இருந்தாங்க. ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு வந்த சஹாபாக்கள் இந்த 5 நேர தொழுகையை தொழுதது இஸ்லாத்துக்கு 12 வருஷத்துக்கு பிறகு. இஸ்லாத்துக்கு 12 வருஷத்துக்கு பிறகுதான் 5 வேளை தொழுகை பரலாகுது. அதற்கு பிறகுதான் ஜகாத் பரலாகுது. அதுக்கு பிறகுதான் ஹஜ் பரலாகுது. ஹஜ்ஜுக்கு முன்னால நோன்பு பரலாகுது. அதுக்கு பிறகுதான் ஹராம் ஹலால் எல்லாம் வருது, ஷரியத் வருது. ஆரம்ப 12 வருஷங்களும் சட்டங்கள் இல்ல, உள்ளத்தில் இருக்கிற நஜிசுகளை எடுத்துட்டு அல்லாஹ்வோட முஹப்பத்தை உண்டாக்குற வேலையை செல்லலாம் செஞ்சாங்க. அது பேர் ஈமான் முயற்சி. அது பேர் ஈமான் முயற்சி. சோதனை. அல்லாஹ்வை பத்தி பேசினா அடிபடுது. ஊரில் இருந்து ஒதுக்கி வைக்கப்படுறாங்க. அவங்களோட மக்களுக்கு தொடர்பு இல்லை. அவங்க ஒரு வகையாக பார்க்கப்படுறாங்க, தள்ளி வைக்கப்பட்டிருந்தாங்க. அந்த முஸ்லிம்கள பேரை சொல்லி யாரு என்று கேட்டா முழு மக்காவும் கொதிச்செலுமோ. தொழுதா கழுத்தை நெசுக்கிறாங்க, வீடுகளை உடைக்கிறாங்க, ஒட்டகத்தின் அழகிய குடல்களை கொண்டு வந்து சுஜூதில் இருக்கிற ரசூலுல்லாஹ்வுடைய தலையில போடுறாங்க. இதுதான் ஈமான் கொண்டதுக்கு கிடைச்ச பரிசு. பதிமூணு வருஷம் ஈமான படிச்சு கொடுத்துட்டு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு 12வது வருஷத்துல பரீட்சை ஒன்று வச்சாங்க. படிச்சா என்ன செய்யணும்? பரீட்சை எழுதணும். ஸ்கூல்ல 13 வருஷம் படிச்சுட்டு ஓஎல் எக்ஸாம் எழுதுறதானே சாதாரண தர பரீட்சை. அல்லாஹ் சஹாபாக்களுக்கு 12 வருடங்கள் தனியாக அவனுடைய நம்பிக்கை ஈமான படிச்சு கொடுத்துட்டு பரீட்சையோடு வச்சான். சரியா ஈமான் வந்திருக்கிறான்னு பார்க்க. அந்த பரீட்சைக்கு ஓஎல் பேர் இல்ல, அந்த பரீட்சைக்கு பேரு மிஅராஜ் என்று பேசிக்கொண்டிருந்த காலத்தில தான் அல்லாஹ் மிஅராஜுக்கு அனுப்பியிருந்தான். மிஅராஜ் எவ்வளவு பெரிய இம்திஹான், எவ்வளவு பெரிய சோதனை இருந்தா, வலமேல குர்ஆனுடைய ஆயத் இறங்கினா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ற ஒரு இடம் இருக்குது. பள்ளியில் அவங்களுக்கு இடம் இல்லை. அவங்களோட இடம் சஃபா மலைக்கு பின்னால ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹுவோட வீடு. அந்த வீட்டுல பலகீனமான முஸ்லிம்கள் ஒன்று சேருவாங்க. அங்கதான் சொல்லுவாங்க, இன்றைக்கு இந்த குர்ஆனுடைய வசனம் இறங்கி இருக்குது. குர்ஆன் வந்தா அந்த குர்ஆனுடைய வஹீயுடைய செய்திகள் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டில் தான் போதிக்கப்படும். வலமைக்கு மாத்தமாக ராவு நேரம் மேராஜுக்கு போயிட்டு வந்து நேரே காபத்துல்லாவில ஹிஜ்ரி இஸ்மாயிலி பக்கத்துல எழும்பி நின்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய பயணத்தை பத்தி பயான் செய்ய ஆரம்பிச்சிட்டான். நேற்றிரவு நான் தூங்கி கொண்டிருந்தேன், 2 பேர் வந்தாங்க, என்ன புறாக் அந்த வாகனத்தை ஏத்திக்கிட்டு போனாங்க.
இத சொல்ற நேரம் சபையெல்லாம் சிரிக்கலாம். ஏன் இவ்வளவு நாளும் இவரை பொய்யன் என்று நாங்க சொன்னதுக்கு அவரே ஆதாரம் கொடுக்கிறாரு. அவரே ஆதாரம் கொடுக்கிறாரு. நாங்க சொன்னோம் ஒரு ஒளிவு மறைவில பொய்ய சொல்றாரு, தயாரிச்சு கொண்டு வந்த பொய்ய சொல்றாரு. இப்ப உங்கள் எல்லாருக்கும் இவர் உண்மையாகவே பொய்யன் என்கிறதுக்கு ஆதாரம் கொடுக்கிறாரு. சிரிக்கிறார். சாதாரணமா புத்தியால சிந்திச்சா மக்கால் இருந்து 1000 கிலோமீட்டருக்கு மேல இருக்குது பலஸ்தீன். மஸ்ஜிதுல் அக்ஸா ஒட்டகத்துல போறா 1 மாதம் எடுக்கும், குதிரையில போனா 2 கிழமை எடுக்கும். இவர் ஒரு நைட்ல போயிட்டு வந்துட்டாராமே. நம்புவானா? சிரிக்கிறாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனேன், நபிமார்களை வச்சு தொழுவிச்சு, பின்னால புராக்கில 1வது வானத்துக்கு போனேன், கதவை தட்டினேன், அங்க இந்த நபி நின்றாரு. 2வது வானத்துக்கு போனேன், கதவை தட்டினேன், இன்னொரு நபி இருந்தாரு. சொல்ல சொல்ல சிரிக்கிறாங்க சபை. ரசூலுல்லாஹ்வுடைய வாயை அடைக்கிறதுக்கு அபூ சுஃபியான் எழும்பினார். எழும்பி கேட்டாரு. அபூ சுஃபியான் ஏற்கனவே மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போய்கிறார். கேட்டாரு, நீங்க அக்ஸாவுக்கு போயிட்டு வந்து சொல்றீங்க, மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய வலது பக்கம் எத்தனை ஜன்னல் இருக்குது, எத்தனை கதவு இருக்குது, இடது புறத்தில் எத்தனை ஜன்னல் இருக்குது, எத்தனை கதவு இருக்குது. என்னடா கேள்வி இது? பள்ளிவாசலை போறவன் ஜன்னலையா எண்ணுவான். கேள்வி கேட்கிறவன் நியாயமா கேட்கணும் இல்ல. ரசூலுல்லாஹ்வை சோதிக்கிறேன் என்று சொல்லி, உண்மையா பொய்யா பார்ப்போம் என்று சொல்லி, எத்தனை ஜன்னல் எத்தனை கதவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அதையெல்லாம் எண்ணி பார்த்ததில்லை, அதையெல்லாம் எண்ணி பார்த்ததில்லை. இவர் கேள்வி கேட்க அல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸாவை உயர்த்தி இந்த கண்களுக்கு காட்டினான். எண்ணி பார்த்து பதில் சொன்னார். அபூ சுஃபியான் உட்கார்ந்துட்டாங்க. சரியான பதில் வந்துருச்சு. அந்த இடத்துல முக்கியமானவர் இருக்கல்ல, இந்த உம்மத்தின் முதலாவது மாணவர், ரசூலுல்லாஹ்வுடைய முதலாவது ஆண் மாணவர் சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இல்ல. ஹஜ்ரத் அபூபக்கருடைய சில நண்பர்கள் ஓடி போயிட்டு ஹஜ்ரத் அபூபக்கரை மடக்கிறதுக்கு இது சாதகமா பயன்படுத்தப்பட்டாங்க. சொன்னாங்க, அபூபக்கர் ஒரு ஆள் சொல்றாரு, நேத்திரவு ஈலியா என்று சொல்ற மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு பலஸ்தீனுக்கு போயிட்டு வந்து சொல்றாரு, நம்புவீங்களா? அவரு சொன்னாரு, யாருதான் நம்புவா? ஒரு இரவுல மஸ்ஜிதுல் அக்ஸா போலாமா? ஒரு மாதத்துடைய பயணத்தை ஒரு ராவையில போன்னு சொன்னா நம்பவே. அப்படியா சொல்றீங்க? நம்ப மாட்டீங்களா சொல்றீங்க? நீங்க இவ்வளவு நாளும் யாரை ரசூலுல்லாஹ் நம்புங்கன்னு சொன்னீங்களோ, வானத்திலிருந்து செய்தி வருகிறது என்று சொன்னீங்களோ, உண்மையை உரைக்கிறோம் என்று வாதிட்டீங்களோ, எங்களையும் வந்து அவருக்கு பின்னால போக சொன்னீங்களோ, அந்த முஹம்மது நபி காபாவுக்கிட்ட இருந்து பயம் இல்லாம இந்த பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்கிறார். நீங்க இப்ப நம்புவீங்களா? அவரு சொன்னாரா? அதுக்கு அங்கிட்டும் பேசிப்பாரு. அவர் அதுக்கு அங்கிட்டு பேசிப்பார். உலகத்துல வேறு யாரு சொன்னாலும் போக சாத்தியம் இல்லை, ரசூலுல்லாஹ் வந்தா போயிருப்பார். இதுக்கு பேரு ஈமான். புத்தி சொல்லுது சாத்தியம் இல்லை என்று, உலகமே சொல்லுது சாத்தியம் இல்லை என்று, நிலையும் சொல்லுது சாத்தியம் இல்லை என்று. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க போன ரெண்டு, உலகம் பொய், மக்கள் சொல்லுது பொய், ரசூலுல்லாஹ் சொல்றது உண்மை. இந்த ஈமான் நம்மளுக்கு இருக்குதா? சுன்னத்தென்று உறுதிப்படுத்தப்பட்ட எத்தனையோ விடயங்களை இந்த காலத்தில பொருத்தமில்லை என்று சொன்னாக்கள் நாங்க எவ்வளவு பாதாளத்தில் விழுந்துட்டோம். ஷரியத்தில் இவைகள் எல்லாம் வந்திருக்க கூடாது, இதெல்லாம் மக்களுக்கு கஷ்டமே என்று வெட்கமில்லாமல் முஹம்மது நபியின் உம்மத் என்று சொல்லுகிறவர்கள் இப்படி வார்த்தைகள் உபயோகிக்கிற காலம் இது. அதே அபூபக்கர் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா போயிருப்பாங்க. இதா قال الرسول فصدقوه فإن القول ما قال الرسول.
ரசூல் சொன்னா உண்மை என்று உறுதிப்படுத்துங்க. அவர் சொன்னதுதான் உண்மை. இப்போ ஹஜ்ரத் அபூபக்கருக்கு ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த பட்டம் மதரசாவில வாங்கினதல்ல, யூனிவர்சிட்டியில வாங்கினதல்ல, ரசூலுல்லாவுடைய ஈமானுடைய முகாமில் இருந்து வாங்கின பட்டம். அதுதான் சித்தீக் என்ற பட்டம். அபூபக்கர் சித்தீக். சித்தீக்னா என்ன? ஈமானில நபிமார்களுடைய ஈமானுக்கு அடுத்த கட்டமா உள்ள ஈமான். فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ. அல்லாஹ்வுடைய நியமத்தை பெற்றவர்கள் முதலாவது நபிமார்கள், அடுத்தவர்கள் சித்தீகீன்கள், பின்னால ஷுஹதாக்கள், அதுக்கு பின்னால சாலிஹீன்கள். சித்தீக் என்ற பட்டம் கிடைக்குது இந்த ஈமானால. இது எங்கட உம்மத்திலே உள்ள ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. மிஅராஜ் சஹாபாக்களுக்கு வந்த முதலாவது இம்திஹான், முதலாவது பரீட்சை. இரண்டாவது பரீட்சை வந்துருச்சு. அது முதலாவது பரீட்சையை விட பலம் 7 பரீட்சை போல. அதுல எல்லாரும் சிக்கிப்பட்டாங்க. அந்த பரீட்சைக்கு பேர் ஹிஜ்ரத். மக்காவில இருந்து மதீனாவுக்கு போற ஹிஜ்ரத். அல்லாஹ்வும் ரசூலும் தேவை என்றால் மக்காவில் உள்ள எல்லா நிலைமைகளையும் துறந்து நிரந்தரமாக மதீனாவுக்கு போகணும். திருப்பி மக்காவுக்கு வர முடியாது. வந்தாலும் 3 நாட்கள் மாத்திரமே மக்காவில் நிற்க முடியும். நிரந்தரமான இடம்பெயர்வு. அதிலேயும் சஹாபாக்கள் வெற்றி அடைந்தார். பெரிய செல்வந்தர் போறார். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மக்காவுடைய லட்சாதிபதி. அவருடைய பொருள்களை எல்லாம் லொரிகளில் ஏற்றுக்கொண்டு போறது போல பாலைவன கப்பலான ஒட்டகங்களில் ஏற்றுக்கொண்டு ஹிஜ்ரத்துடைய பயணம் புறப்படுகிறார். மக்காவுடைய எல்லையில் தடுத்து நிறுத்தப்பட்டு மக்காவில சம்பாதித்த இந்த பொருள்களை எடுத்துக்கொண்டு போக அனுமதிக்க மாட்டோம். ஹிஜ்ரத் போக வேண்டும் என்றால் தனியாக போகலாம். சொத்துகள் மக்காவுக்கு, சொத்துகள் தேவை என்றால் ஹிஜ்ரத் போக முடியாது. இப்ப சத்தமா தேடினாங்க. சொத்துகளும் தேவைதானே, அதை தூக்கி எரிஞ்சிட்டு அல்லாஹ் போக சொல்லலையே, நிலைமை சீரடைஞ்ச பிறகு ஹிஜ்ரத் போகலாமே என்று ஃபத்வா எடுத்து ஹஜ்ரத் அபூபக்கர் கடையில வைத்து குந்தினாங்களா? ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் குந்தினாங்களா? இல்ல, அவர் படித்திருந்த ஈமான் இவ்வளவு சொத்துக்களை விட அல்லாஹுடைய வாதா பெரியது. ஈமான பாதுகாக்கிற சூழல் மதீனா, அந்த சூழல் பெரியது. அடுத்த நிமிடமே காலில் இருக்கும் செருப்பையும் கலட்டி கொடுத்துட்டு ஹிஜ்ரத் புறப்பட்டார். சரித்திரத்தில் என்ன எழுதுறாங்க? خرج سريا دخل معدما. மக்காவின் வீட்டிலிருந்து பெரும் செல்வந்தராக வெளியே வந்தார். மதீனாவின் மஸ்ஜிது நபவிக்குள் எல்லாம் இழந்த ஏழையாக நுழைந்தார். வாய்க்கு லேசி, ஆனால் மனதால இதை தூக்குறது ரொம்ப கஷ்டம். அப்துல் ரஹ்மான். இன்னும் சிலர் குடும்ப ரீதியாக ஈமானுக்காக சோதிக்கப்பட்டார்கள். அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி ஹஜ்ரத் உம்மு சலமா, அவர்களுக்கு ஹபஷாவிலே கிடைத்த குழந்தை சலமா, 3 பேரும் ஹிஜ்ரத் போகிறார்கள். எல்லையில் பிடித்து நிறுத்தப்படுகிறார்கள். அபூ சலமான குடும்பம் சொன்னாங்க, நீங்க ஹிஜ்ரத் போகலாம், ஆனால் எங்கட குடும்ப பெண்ணை தர மாட்டோம், தனியாக போகலாம். அவங்க மனைவியை குழந்தை இழுத்தெடுத்துட்டாங்க. அபூ சலமாவுடைய குடும்பம் சொன்னாங்க, பிள்ளை தகப்பனுக்குரியது, நீங்க பெண்ணை எடுக்கலாம், குழந்தை அவங்க பறிச்சுட்டு போயிட்டாங்க. 3 பேரும் 3 திக்கில. ஹஜ்ரத் அபூ சலமா நடுரோட்ல இருந்து யோசிக்கிறார், குடும்பமா மதீனாவா? குடும்பம் முக்கியமா, மதீனா முக்கியமா? ஃபத்வாவும் எடுத்திருக்கலாம். மக்கால இருந்து மனைவியை பிள்ளைகளை நினைச்சு கொண்டு தெரியாம மதீனாவுக்கு போயிடலாமே. இல்ல, அல்லாஹ் குடும்பத்தை கொண்டு வந்து சேர்த்துவான், குடும்பம் பின்னால வரும். அவர்கள் குடும்பத்தை விட்டுட்டு மதீனாவுக்கு போயிட்டாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு சொல்றாங்க, 18 நாட்கள் சரியான உணவு இல்லாம நான் பாதையை பார்த்து அழுதுகிட்டு இருந்தேன். எனக்கு கணவரும் இல்ல, பிள்ளையும் இல்ல.
என்னுடைய பரிதாபத்தை பார்த்து எனது குடும்பத்தில் உள்ள ஒருவர் மற்றவர்களுடன் கதைத்து எனது பிள்ளையுடன் என்னை கொண்டு போய் சேர்ந்தார்கள். நானும் எனது குழந்தையும் வந்து ஹஜ்ரத் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உதவியோடு மதீனாவுக்கு வந்து சேர்ந்தோம். சுப்ஹானல்லாஹ், ஈமான் அடைஞ்சு கொண்ட முறை சஹாபாக்கள். இதுக்கு பேர் ஈமான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினாங்க, ஈமானை சரி செய்யாம நீங்க ஒருவனை பாவங்கள் உலகத்திலிருந்து முழுமையாக துடை தெரிய முடியாது. பாவங்களில் இருந்து மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், வாலிபர்கள் மீட்கப்பட வேண்டும் என்றால், போதை வஸ்துக்கள் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், ஏனைய அனாச்சாரங்கள் பாவங்கள் இருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டு ஈமானுடைய முகாமுக்குள் மஸ்ஜிதுக்குள் வந்து சாலிஹானவர்களாக அவர்கள் ஒளியாக திகழ வேண்டும் என்றால் இந்த முறையான முயற்சி நடக்கணும். ஈமான் இப்ப சீராகிச்சோ, பாவங்கள் அவங்களோட கையாலே அழைச்சிட்டாங்க. பாவம் அவர்களை இருக்க விடல. ஒரு தப்பு செய்தால் அவரை விரட்டி பிடிக்க தேவையில்லை, பாவம் என்று சொல்ல தேவையில்லை. அவரே தௌபா செய்கிறார், அவரே தௌபா செய்கிறார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆகவே ஈமானும் இறையச்சமும் இந்த ரெண்டும் ஒன்றுக்கொண்டு தொடர்புள்ளது. யாருடைய ஈமான் சீராகவோ அவருக்கு இறையச்சம் வரும். யாருடைய ஈமான் சீராகவில்லையோ இறையச்சம் என்கிறது நினைக்கவே முடியாது. அதாவது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார், நான் அல்லாஹ்வை மிக அறிந்தவன், எனவே எனக்கு அல்லாஹ்வை பற்றி மிகப்பெரிய அச்சம் இருக்குது. அல்லாஹ்வை அறிந்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் வரும். ஆனா அலமுக்கும் பில்லாஹ், நான் அல்லாஹ்வை அறிந்திருக்கிறது போல நீங்க யாரும் அறிய மாட்டீங்க. அல்லாஹ்வை அவ்வளவு அறிந்து வச்சிருக்கிறேன். வாஷத்துக்கும் லஹு ஹஷியா, உங்களிலே அல்லாஹ்வை மிக பயப்படுறவன் நான் தான், மிக பயப்படுறவன். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்ட்ட இது இருந்துச்சு, இந்த பயம் இருந்துச்சு. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரியின் மகன்தான் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சாட்சியும் மகனும். அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் என்றாலே ஹஜ்ரத் ஆயிஷாவுக்கு உசுறு போல, அவன பிள்ளைகள் போல. ஏதோ ஒரு விவகாரத்தில் ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு மன முறிவு உண்டாகுது. புகாரியில் இருக்குது, ஹஜ்ரத் ஆயிஷா சத்தியம் செய்துட்டாங்க, அப்துல்லாஹ் இப்னு ஸுபைரோட இதுக்கு பிறகு கதைக்கவே மாட்டேன். செய்யக்கூடாத சத்தியம், ஆனால் மனிதன் என்ற வகையில் வந்த ஆவேசத்தில் கோபத்தில் சத்தியம் செய்துட்டான். சத்தியம் செய்தால் லேசா முறிக்கலாமா? இன்னைக்கு அது பாவமாகவே எங்கள்கிட்ட இல்லையே. சத்தியத்தை முறிக்கிறது பாவம் என்று தெரியுமா யாருக்காவது? நிறைய பேருக்கு பாவமே இல்லை. எப்பவுமே சத்தியம் பண்றது, எப்பவுமே முறிக்கிறது. பாவமா இருக்கிறார்? பாவம் இல்லை, இப்பது பாவம் இல்லை. ஆனால் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ஷரியத்துடைய பார்வையில் இந்த இடத்துல சத்தியத்தை முறிச்சுதான் ஆகணும். கூடாத விஷயத்துல சத்தியம் செஞ்சிருக்கிறான், முறிச்சிட்டு கஃபாரா கொடுக்கணும், அதுதான் சட்டம். இருந்தாலும் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த சத்தியத்தை முறிச்ச பிறகு ஈமானில உச்ச நிலையில் உள்ளவங்க இல்லையா, ஈமான்தாரி இல்லையா ஹஜ்ரத் ஆயிஷா, இந்த பாவம், நான் ஒரு பாவத்தை செய்துட்டேனே என்ற ஒரு உணர்வு அவர்களை நிம்மதியாக இருக்க விடல. சத்தியத்தை முறித்தால் கஃபாரா இருக்கிறது, குற்றப்பரிகாரம். அதில் முதலாவது குற்றப்பரிகாரம் அடிமை என்ற உரிமை விடணும். ஹஜ்ரத் ஆயிஷா அடிமை என்ற உரிமை விட்டான். நாங்கள் நிம்மதியா இருப்போம்ல, கஃபாரா கொடுத்தாச்சு. மறுக வேலை முடிஞ்சு போச்சு. இது எங்கட ஈமானுடைய பலகீனத்தினால் நாம் ஒரு பாவத்தை செய்துவிட்டு சின்னொரு இஸ்திக்பார் செய்து நிம்மதியோடு இருக்கிறோம். ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய ஈமான் அவனை எவ்வாறு இருக்க விடல? ஹதீஸிலே வருகிறது, ஒரு அடிமை இல்ல
70 அடிமைகளை உரிமை விட்டு அதுவும் நிம்மதியடையில்லை. எப்பொழுதெல்லாம் சத்தியத்தை முறித்தேன் என்ற நினைப்பு வருமோ அவர்களுடைய முந்தானை நனையும் அளவுக்கு அழுவார்கள். ஈமான் இருந்துச்சு, அதனால் ஒரு தவறு நடக்கும் போது அல்லாஹ்வுடைய அச்சம் வருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே நாங்களும் எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிற மாபெரிய இந்த முயற்சியில் எங்களை ஈடுபடுத்தி உள்ளத்தில் இருக்கிற ஈமான் குறைந்து நூந்து பைத்து உள்ள விருத்தடையாமல் மௌத்து வரைக்கும் உள்ளத்தை பாதுகாக்கிற பாரிய ஒரு பொறுப்பு எங்கள் எல்லாரும் மீது வருகிறது. இல்லைன்னா நல்லவர்கள் என்று நினைத்துக் கொண்டு உலகத்தில் வாழ்ந்து மௌத்தில் இருந்து அல்லாஹ்ட்ட பிடிபட ஆரம்பிக்கும். யார அல்லாஹ் எந்த பாவத்தால பிடிக்க போறான்னு தெரியாது. எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நாங்க சொர்க்கவாதிகள். அல்லாஹ் அந்த எண்ணங்களை கபூல் செய்யும். ஆதரவு வைக்கிறது பிரச்சனை அல்ல, ஆனால் அதில் ஊந்துதல் பெறக்கூடாது. தவறே இல்லாதவன், பாவமே இல்லாதவன், குற்றமே இல்லாதவன், நான் ஈமான்தாரி, மௌத்தானவன என்ன ஜன்னத்தில் விருதோசுக்கு அனுப்பிக்குவான், இப்படி எல்லாம் ஊண்டுதல் பெறாதீங்க. அடுத்த பக்கம் பயந்துக்கிட்டுறீங்க. அல் ஹௌஃபு வர்ரஜா, எதிர்பார்ப்பும் இருக்கணும், மறுபக்கம் பயம் இருக்கணும். அல்லாஹ் பிடிச்சிருவானோ தெரியாது. நாளை கியாமத்துடைய நாளையில உலகத்தில பாவத்துக்காக பயப்படாதவர்களின் நிலைமை என்ன ஆகும்? இங்க அழகாக உடுத்தி ஃபேனுக்கு கீழே இருக்கிறோம், நறுமணம் பூசிக்கிட்டு இருக்கிறோம், நல்ல உருவத்தில் தோற்றத்தில் இருக்கிறோம். இரண்டாவது சூர் ஊறப்பட்ட உடனே கபறுகள் வெடிக்கும். இரண்டாவது சூர் ஊறப்பட்ட உடனே கபறுகள் பிளக்கும். யாரும் கபரை தோண்டி எடுக்கிறதில்லை, தோன்றது காலில்ல. எல்லாரும் மோத்து சூர் ஊறப்பட்டோடனே கபறுகள் டும் 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 என்று வெடிக்கும், குண்டு வெடிக்கிறது போல வெடிக்கும். மக்கள் கபரில் இருந்து கிளம்பி எழுப்புவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முதலாவது வெடிக்கிறது என்ற கபரு தான். அவ்வளவு மன் தன்ஷகு அன்ஹுல் அர்து யௌமல் கியாமah, யாருடைய கபரின் பூமி முதலாவது வெடிக்குமோ அதுல முதலாவது ஆள் நான் தான். எந்த கபரு முதல்ல வெடிக்கும் நான் எழும்புவேன். எப்படி எழும்புவோம்? ஆடை இல்லாமத்தான் எழும்புவோம். யாருக்கும் உடுப்பு இருக்காது, யாருக்கும் காலில் செருப்புகள் இருக்காது, ஹத்தினா செய்யப்படாதவர்களாக எழும்புவோம். எப்படி பிறக்கும் போது இருந்தோமோ அந்த கோலத்தில் எழும்புவோம். கமா பதஅனா அவ்வள ஹல்கின் நுஈதுஹு, ஆரம்பத்தில் படைக்கும் போது எப்படி படைத்தோமோ அவ்வாறு உங்களை கபரில் எழும்பும் போது மீட்டுவோம். சூரியன் இருக்கும் சில முழங்களுக்கு மேலால் பல லட்சம் மைல்களுக்கு அப்பால் இருக்கிற சூரியனே எங்களை வருத்தி வாட்டி எடுக்குது. இவ்வளவு ஃபேன் எல்லாம் ஏன் சுத்தணும்? பல லட்சம் மைல்களுக்கு அங்கிட்டு இருக்கிற சூரியன் வெளிச்சத்தால. இது சில முழங்களுக்கு மேலால் சூரியன் இருக்க போகுது. கீழே இருப்பது செம்பு தரை, மேல உடை இல்லை. எப்படி வேறுபவர்? எந்த மரங்களும் கிடையாது, கடற்கரை காத்து கிடையாது, மின்விசிறிகள் கிடையாது, ஏசி கிடையாது, நிழல்கள் கிடையாது, கட்டிடங்கள் கிடையாது, ஒரே சமத்தரை. எப்படி இருக்கு? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கபரிலிருந்து எழும்பினுன்ன உள்ள முதலாவது தண்டனை எது தெரியுமா? வியர்வையில் மூழ்கிறது. எங்களிலிருந்து வெளியாகிற வியர்வை ஆறாக ஓடும். ஒவ்வொருவரிலிருந்தும் ஓடுகிற வியர்வை 70 முழங்களுக்கு ஓடுமா. அவரவர்களுடைய வியர்வையில மூழ்குவாங்க. பாவத்துடைய அளவுக்கு வியர்வையில மூழ்குவாங்க. சிலரை வியர்வை அவருடைய கரண்டை கால் வரை தாழ்வார், சிலர் முழங்கால் வரை, சிலர் இடுப்பு வரை, சிலர் கழுத்து வரை, சிலருக்கு வியர்வை கடிவால விட்டுடும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
எல்லாரும் தேடி திரிகிறது நிழலுண்டு கிடைக்குமா? எல்லாரும் தேடி திரிகிறது தண்ணி கிடைக்குமா? ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்குமா? ஒரு மிடர் தண்ணி கிடைக்குமா? ஒரு கோப்பை தண்ணி கிடைக்குமா? எவ்வளவு வேதனையாகுவது! காலை 9 மணியிலிருந்து 12 மணி வரை மஸ்ஜிதுடைய முற்ற வழியில கடும் வெயில வச்சிருந்தா, யாரும் எழும்பக்கூடாதுன்னு வச்சிருந்தா எப்படி இருப்பாங்க? ஒவ்வொருத்தரும் கதக்கிற கதைகள் எப்படி இருக்கும்? போடுற சத்தம் எப்படி இருக்கும்? எழும்பினா அடி என்று பயமுறுத்தி உட்கார வச்சிருந்தா எவ்வளவு வேதனைப்படுவாங்க? ஒரு 3 மணித்தியாரத்துக்கு அப்படி இருந்தா மஸ்டர் எப்படி இருக்கும்? இந்த நேரம் எல்லா மனிதர்களும் சேர்ந்து எங்களுக்கு ஒரே வழி, அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடிய நபிமார்களிடத்தில் போவோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாரையும் தந்த அபுல் பஷர் மனித குலத்தின் பிதா அடிச்சு மோதிக்கிட்டு போவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பேசி இந்த கஷ்டத்திலிருந்து எங்களை விடுவிக்க சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய விசேட சக்தியால் உங்களை படைச்சிருக்கிறான். மலாயிக்கா மார்களை உங்களுக்கு சஜிதா செய்ய வச்சிருக்கிறான். ரப்பிடத்தில் எங்களுக்காக கதைங்கன்னு சொல்லுவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? என்ன விட்டுடுங்கடா, என்ன விட்டுடுங்கடா. நஃப்ஸி நஃப்ஸி, எந்த பிரச்சனையே பெரிய பிரச்சனை, என்ன விட்டுடுங்க. ஒரு வாப்பா பிள்ளைகளுக்கு சொல்லுது, இவ்வளவு ஏமாற்றம் அடையும். எனக்கு என்ன பிரச்சனை? ஹஜ்ரத் ஆதம் சொல்லுவாங்க, எனக்குள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? அல்லாஹ் என்னையும் மனைவியையும் சொர்க்கத்துக்கு அனுப்பினான். திருமணத்துக்கு பிறகு வாழுங்க தந்தது சொர்க்கத்தை. அல்லாஹ் தந்த திருமண பரிசு, நீங்களும் மனைவியும் சொர்க்கத்துல போய் வாழுங்க. உஸ்குன் அந்த வஜோஜிகள் ஜன்னா, எல்லாம் சாப்பிடுங்க, எல்லாம் அனுபவிங்க, இந்த மரத்தை மட்டும் நெருங்க வேண்டாம் என்றான். ஷைத்தானுடைய சூழ்ச்சி. 2 பேரும் போயிட்டு அதில் உள்ள காய சாப்பிட்டோம். குர்ஆன்ல என்ன இருக்குது? அதனாலதான் உலகத்துக்கு தூக்கி போட்டா 2 பேரும் கண்ணீர் வடித்து சுஜூதில இருந்து அழுதார்கள். அந்த 2 பேருடைய தௌபாவையும் நாம் கபூல் செய்து விட்டோம் என்று குர்ஆன்ல இருக்குது. ஃபதலக்கா ஆதமு மின் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி. அல்லாஹ் தௌபாவை கபூல் செஞ்சிட்டாங்க. அந்த பாவத்துக்கு மஹ்ஷர்ல திருப்பி பயப்படுறாங்க. மன்னிக்கப்பட்ட பாவத்துக்கு, ஏற்றுக்கொள்ளப்பட்ட தௌபாவுக்கு. ஒரு காய சாப்பிட்டு இந்த காய பற்றி கேட்பானா என்ற பயத்தில் நான் இருக்கிறேன். உங்களுக்காக எல்லாம் என்னால பேச முடியாது. நாங்க எத்தனை காய்க்கு பதில் சொல்ல வேண்டி? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு காய்க்கு பதில் சொல்ல இருக்கிறார். நாங்க எத்தனை காய்க்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும்? எவ்வளவு நடுங்குவோம்? எத்தனை ரூபாவுக்கு பதில் சொல்லணும்? எத்தனை உணவுக்கு பதில் சொல்லணும்? எத்தனை வியாபாரத்துக்கு பதில் சொல்லணும்? எத்தனை லட்சம் வட்டிக்கு பதில் சொல்லணும்? எத்தனை கையொப்பம் வட்டிக்காரனுக்கு போட்டு கொடுத்திருக்கிறோம், அதுக்கு பதில் சொல்லணும். எத்தனை பேரை ஏமாற்றி இருக்கிறோம், எத்தனை பேருடைய வளவுகளை திருடி இருக்கிறோம், பொய்யாக வழக்கு தாக்கல் செய்து மற்றவருடைய சொத்தை நம்முடையது என்று பெற்றிருக்கிறோம். சுபஹானல்லாஹ். இதெல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனே இந்த தப்பு செய்தவர்கள் எல்லாம் நடுங்குவாங்க. அடுத்து வர இருக்கக்கூடிய நிலைமை, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, என்ன விட்டுட்டு நீங்க எல்லாம் போங்க நூஹ் நபிட்ட, உலகத்தில் ரசூல் என்று முதலாவது அறிவிக்கப்பட்டவர், அவரிடத்துல போங்க. எல்லாம் மோதிக்கிட்டு ஹஜ்ரத் நூஹ் இடத்துல வருவாங்க. முதலாவது ரசூல் நீங்கள், எங்களுக்காக பேசுங்க, கஷ்டத்தை நீக்க சொல்லுங்க. அவரு சொல்வாரு, இல்லடா நீங்க என்னை விட்டுருங்க, நப்சி நப்சி, எனக்கு பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அல்லாஹ் ஒவ்வொரு நபிக்கும் ஒரு ஸ்பெஷல் துவா ஒன்று கொடுப்பார், அது உடனே கபூலாகும். அல்லாஹ் எனக்கும் தந்திருந்தான். நான் அந்த துவாவை பாவிச்சது எனது உம்மத்தோடு வந்த கோபத்துக்காக பதுவா செஞ்சேன். நான் தாவத்து கொடுத்து 950 வருஷம் தாவத்து கொடுத்தும் 85 பேரு தான் ஈமான் கொண்டாங்க. அதனால விரக்தி அடைஞ்சி, ரப்பி லா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தய்யாரா, காவிர்களுடைய வீடுகளை பூமியில வச்சிடாத,
அழித்து போட்டுடுன்னு துவா செஞ்சேன். அல்லாஹ் இப்ப கேட்பானா, உங்களுக்கு தந்த துவா உம்மத்தை சரி பண்றதுக்கு நீங்க அழிக்கும்படி கேட்டீங்களே, ஏன் அதை பதுவாவுக்கு பாவிச்சீங்கன்னு கேட்டா சொல்ல பதில் இல்லாம நிக்கிறேன் நான். அடுத்தவனுக்கு லானத்து செய்தவர்கள் எல்லாம் பயப்பட மாட்டாங்களா? தாயை திட்டியவர்கள், தகப்பனை திட்டியவர்கள், கணவனை திட்டிய பெண்கள், மனைவியை திட்டிய கணவன்மார்கள், பிள்ளைகளை திட்டிய பெற்றோர்கள் கியாமத்துல நடுங்க மாட்டாங்களா? ஹஜ்ரத் நூஹ் இந்த வார்த்தையை சொன்ன உடனே புகாரி ஷரீஃப்ல இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மிஅராஜில நரகத்தை போய் பார்த்தேன், நரகத்தில நிறைந்திருந்த யாருன்னா எனது உம்மத்தில் இருக்கிற முஸ்லிம் பெண்களை கண்டேன். ரஅய்து அக்ஸர அஹ்லிஹா அன்னிஸா. காபிர்கள் இருக்கிறது ஆச்சரியம் அல்ல, முஸ்லிம் பெண்கள் தான் நரகத்தில் நிறையவே இருந்தாங்க. ஒரு பெண் எழுப்பி கேட்டா, உலகத்திலே இவ்வளவு சவாலோடு சோதனையோடு வாழ்றோம் யார ரசூலல்லாஹ், அங்கேயும் நாங்களா என்று கேட்டாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதிகமான பெண்கள் நரகத்துக்கு போறது உங்களோட நாவினால. நாவினால என்ன செய்றீங்க? 2 வேலை பண்றீங்க. தொழுகவும் செய்றீங்க, நோம்பு பிடிக்கவும் செய்றீங்க, சதக்கா கொடுக்கவும் செய்றீங்க. அதோடு கூட நாவால 2 வேலை பார்க்கிறீங்க. முதலாவது நன்றி கெட்ட பேச்சு பேசுறீங்க. 2வது கோபம் வந்தோட திட்டி தீக்கிறீங்க. சாபம் விடுவதை அதிகப்படுத்துகிறீர்கள். சாபம் விடுவது அதிகம். கணவனை சபிக்கிறீங்க, பிள்ளைகளை சபிக்கிறீங்க, உறவுகளை சபிக்கிறீங்க. 2வது என்ன கொடுத்தாலும் கொடுக்க இல்லைன்னு சொல்றீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொன்னாங்க. கணவர் திருமணம் செய்ததிலிருந்து உனக்காகவே அவன் வாழ்க்கையை அழிச்சிருக்கிறான். 20 வயதிலிருந்து 60 வரை காலையில கடைக்கு போய் மாலையில வாரான், காலையில வயலுக்கு போய் மாலையில வாரான், இரவெல்லாம் வயல்ல இருக்கிறான், வெளிநாட்டில் இருக்கிறான். என் மனைவியும் பிள்ளைகளும் சந்தோஷமாக வாழ வேண்டும். இப்போ அவன் நோயாளியாகி வீட்டுக்குள்ள கிடக்கிறான், அல்ல இப்போ வசதி இல்லாம இருக்கிறான். அவனை பார்த்து சொல்றாளாம், மா ரஅய்து மின்க கைரன் கத், உங்களால நலவுகளை கண்டதே இல்லை. அல்லாஹ் எவ்வளவு கோபம் அடைவான். இந்த பெண்கள் எல்லாம் மஹ்ஷர்ல நூஹ் நபியை பார்த்து ஒன்று பயம் வராதா? அதற்கு நூஹ் சொல்லுவாங்க, அல்லாஹ்ட கூட்டாளிக்கு நீங்க போங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீலுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய கூட்டாளி, அவரிடத்தில் ஏதாவது உங்களுக்கு சாதிக்கலாம். எல்லாரும் ஓடிக்கிட்டு வருவாங்க ஹஜ்ரத் இப்ராஹிம் இடத்தில். ஹஜ்ரத் இப்ராஹிம் சொல்வாங்க, என்ன விடுங்க, எனக்கு பிரச்சனை இருக்கு. கலீலுர் ரஹ்மான் சொல்றாங்க, ஹஜ்ரத் இப்ராஹிம் எனக்கு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? எனக்கு 3 பொய்கள் சொல்லிப்பட்டுச்சு. ஷரியத்துடைய பார்வையில் அது பொய்யே அல்ல, அங்க அப்படித்தான் பேசணும். 100க்கு 100 அனுமதி கொடுக்கப்பட்ட விஷயம். சிலையை உடைச்சது யாருன்னு கேட்டா பெரிய சிலை, சின்ன பெரிய சிலைதான், சின்னதை உடைச்சன்னு சொல்லிட்டு இப்படி 3 விஷயம். சுபஹானல்லாஹ். இதை விட உலகம் அழியிற பொய் சொல்லி இருக்கிறான். உலகம் அழியிற பொய் சொல்லிட்டு இருக்கிறான். ஊடகத்துறையில ஈடுபடுறவங்க ரொம்பவே பயப்படணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காலையில் எழும்பி உருவான ஒரு பொய் உலகமே அந்த பொய்யில உறைஞ்சு போய்த்திருவோம். இவன் வாயெல்லாம் கியாமத்தில கம்பி போட்டு இழுத்து கட்டி பிடரி வரைக்கும் இழுத்து கட்டப்படும். இந்த பொய் சொன்னவர்கள் எல்லாம் கியாமத்தில் எவ்வளவு பயப்படுவாங்க. ஹஜ்ரத் இப்ராஹிமை பார்த்துட்டு அனுமதி கொடுக்கப்பட்ட இடத்துல பொய் சொன்னதுக்கு இப்ராஹிம் நபி இப்ப விசாரணையில என்ன நடக்குமோ, என்ன காக்க ஆள் இல்லையே என்று தடுமாறுகிறார்கள், பயப்படுகிறார்கள் என்றால் எனது நிலைமை என்னன்னு அவங்க யோசிக்கிறார்கள் என்றால் பொய் சொன்னவர்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்க? ஹஜ்ரத் இப்ராஹிம் சொல்வாங்க, அல்லாஹோடு பேசுபவர் என்று பட்டம் வாங்கிய கலீமுல்லா மூசா நபிட்ட போங்க, தௌராத்தினுடைய சொந்தக்காரர், அல்லாஹுவினால தெரிவு செய்யப்பட்டவர், அவரிடத்துல போங்க. எல்லா மூசா நபியிடத்துல வந்துவாங்க. அவரு சொல்லுவாரு, என்னையும் விட்டுடுங்க, நப்சி நப்சி, எனக்கும் ஒரு கேஸ் இருக்குது. நான் நபியாக முன்னால் எனது குடும்பத்தை சேர்ந்த ஒருவருக்கு சார்பாக அவனோடு சண்டை பிடித்தவனுக்கு அடிக்க போய் எதிர்பாராதவனாக அவன் மூத்தா போயிட்டான். ஏண்டா தேவையில்லாத வேலை பார்த்தா என்று அல்லாஹ் கேட்பானோன்னு எனக்கு பயமாக இருக்குது. இப்ப கொலை செய்தவர்களுக்கு எவ்வளவு பயம் வரும் இதை கேட்ட உடனே. கொலை செய்யறதுக்கு
கூலி கொடுத்தவங்க, கொலை செய்யறதுக்கு துணை போனவங்க, ஆலோசனை சொன்னவங்க, வாகனத்திலே ஏற்றி இறக்கி விட்டவங்க, போன்ல உதவி செய்தவங்க, அவனை காட்டி கொடுத்தவங்க, இந்த உயிர்களுக்கு எல்லாம் பதில் சொல்லணுமே ஹஜ்ரத் மூசாவை பார்த்து நடுங்க மாட்டாங்களா? இவர்கள் எல்லாம் சாதாரண நபிமார்கள் அல்ல. தீனுக்காக மலை போன்ற சோதனைகள் வரும்போது உறுதியாக நின்ற உளில் அஸ்வந்த ரசூல்மார்கள் அவங்களோட பயம்தான் இது. சொல்லுவாங்க, நீங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட போங்க, அல்லாஹுடைய ரூஹ், அவனுடைய கலிமா மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கற்பத்திலே அவரை போட்டு அல்லாஹ் வெளியெடுத்தான், நீங்க அவரிடத்துல போங்க. ஹஜ்ரத் ஈசாவிடத்துல எல்லாரும் போவாங்க. அவரும் சொல்லுவாரு, நஃப்ஸி நஃப்ஸி, என்னால முடியாது. ஆனால் அவர் எந்த பாவமும் செய்ததாக சொல்ல மாட்டார். சொல்லுவார், இந்த நேரத்தில் ஒருவருடைய பேச்சு எடுபடும் என்றால் பாவம் இல்லாத ஒருவருடைய பேச்சு தான் எடுபடும். பாவம் இல்லாத ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறார், ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ், அவரிடத்துல போங்கன்னு அனுப்பியிருப்பாங்க. எல்லாரும் வருவாங்க ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்ற எல்லோரும் சொன்னாங்க, நஃப்ஸி நஃப்ஸி, எங்களுக்கு பிரச்சனை இருக்குது, இங்கு வராதீங்கன்னாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போக அவங்க சொல்லுவாங்க, அனலஹா அனலஹா, வாங்க வாங்க, அதுக்குத்தான் பார்த்துட்டு இருக்கிறேன்.